செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுடைய சமூக வலைதள பக்கத்தில் 1 மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மறைமலை நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியிருந்த திருமாவளவன், தங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அமைச்சரவையில் இடம் வேண்டும், சீட் ஷேர் மட்டுமே தங்களுடைய நோக்கம் அல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நோக்கம் பவர் ஷேர் என்று குறிப்பிடக்கூடிய வகையில் பேசியிருந்த காணொளி மறைமலை நகரில் நேற்று முன்தினம் கட்சி நிர்வாகிகளுக்காக ஒரு அரங்க கூட்டத்தில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருந்த திருமாவளவனின் பேச்சிலிருந்து அந்த 2 நிமிடம் 3 வினாடிகளை கொண்ட காணொளி மட்டும் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு அந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்டதன் நோக்கம் என்ன என்ற கருத்து தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வந்தது. குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக தலைமைக்கு நெருக்குதல் தரக்கூடிய கருத்துக்களை தெரிவித்து வருவதாக கடந்த சில நாட்களாக அரசியல் நோக்கர்கள் பதிவு செய்து வருகின்றார்கள். கள்ளக்குறிச்சியில் விசிக சார்பாக நடைபெற இருக்கும் ஒரு மது ஒழிப்பு போராட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுக தலைமைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார். கடந்த 3 நாட்களாக தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான பேசு பொருளாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரால் ஒருபோதும் முதலமைச்சராக வர முடியாது என்ற கருத்தையும் திருமாவளவன் கூறியிருந்தார். அதுவும் திமுக தலைமைக்கு ஒரு நெருக்குதலை கொடுத்ததாக பார்க்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது ஆட்சியில் தங்களுக்கு பங்கு வேண்டும் என்று அர்த்தம் துணிக்கக்கூடிய கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பதிவேற்றம் செய்ததும் அந்த காணொளி உடனடியாக பதிவு நீக்கப்பட்டவுடன் மீண்டும் 2வது முறையாக பதிவு செய்யப்பட்டு 2வது முறையாகவும் டெலீட் செய்யப்பட்டிருந்தது. இது குறித்து தற்பொழுது மதுரைக்கு வந்திருந்த திருமாவளவனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது அந்த பதிவை பதிவேற்றம் செய்தது தான் அல்ல, தன்னுடைய அட்மின்கள் என்ற கருத்தை தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் சொல்லியிருக்கின்றார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கும் நிலையில் சீட் ஷேர் தங்களுடைய நோக்கம் அல்ல, பவர் ஷேர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நோக்கம் என்று அரங்க கூட்டத்தில் பேசியிருந்த தன்னுடைய காணொலியை தனக்கு தெரியாமல் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஐடி விங் நிர்வாகிகளான அட்மின்கள், தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தை பராமரிக்கக்கூடியவர்கள், அவர்கள் தனக்கு தெரியாமல் பதிவு செய்து விட்டார்கள் என்ற கருத்தை திருமாவளவன் தெரிவித்திருக்கின்றார். 1 முறை அல்ல, 2 முறை ஒரு காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டு அது பதிவு நீக்கப்பட்டிருக்கின்றது. திமுக தலைமைக்கு நேரடியாக அழுத்தம் தரக்கூடிய அந்த காணொலி உங்களுக்கு தெரியாமல் தான் பதிவு செய்யப்பட்டதா என்று செய்தியாளர்கள் கேட்டபொழுது தனக்கு தெரியாமல் அட்மின்கள் அதை செய்து விட்டார்கள் என்ற கருத்தை திருமாவளவன் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து மேலதிகமாக பேச முடியாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர், தங்களுடைய கட்சி உருவானதன் நோக்கமே அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் தான் என்பதை மீண்டும் ஒரு முறை செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தங்களுடைய கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் தரக்கூடியவர்களுடன் தான் கூட்டணி அமைப்போம் என்ற கருத்து பொருள்படக்கூடிய வகையில் ஏற்கனவே திருமாவளவன் பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தலைமைக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இன்று காலை தமிழக முதலமைச்சர் தமிழக அமைச்சரவையில் விரைவில் அமைச்சரவை மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்று அர்த்தம் துணிக்கக்கூடிய வகையிலும் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அமைச்சரவை மாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்குமா என்று முதலமைச்சரிடம் கேட்டபொழுது அதற்கான வாய்ப்பு இல்லை என்று மறுக்காமல் நடப்பதற்கு சூழ்நிலை இருக்கின்றது என்ற கருத்தை சொல்லியிருந்தார் முதலமைச்சர். இந்த நிலையில் தான் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சரவையில் இடம் வேண்டும், அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நோக்கம் என்ற கருத்தை திருமாவளவன் தன்னுடைய காணொலியின் மூலமாக திமுக தலைமைக்கு உணர்த்தி இருப்பது திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவன் பிரிந்து செல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குகின்றதா என்றும் அரசியல் நோக்கர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டும் ஒதுக்கினால் பற்றாது, அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் மட்டும்தான் அந்த கூட்டணியில் விசிக இடம்பெறும் என்ற கருத்தை பொதுவெளியில் பேசாமல் இதுவரை அரங்க கூட்டங்களில் மட்டுமே கட்சி நிர்வாகிகளிடையே திருமாவளவன் பேசி வந்தார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாகவும் அரங்க கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் மட்டும்தான் இந்த கருத்தை அவர் பேசியிருந்தார். தற்பொழுது பொதுவெளியில் தெரியக்கூடிய வகையில் அந்த காணொலியை 2 நிமிடம் மட்டும் 1.5 மணி நேரம் பேசியிருந்த திருமாவளவன் தன்னுடைய பேச்சில் 2 நிமிட காணொலியை மட்டும் பதிவேற்றம் செய்திருப்பது திமுக தலைமைக்கு அழுத்தம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த பதிவை செய்தது அட்மின்கள் தான். 2 முறை காணொலியை பதிவேற்றம் செய்து 2 முறையும் டெலீட் செய்தது அவர்கள்தான். தான் சென்னையிலிருந்து விமானத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது அந்த பதிவுகள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அட்மின்கள் மூலமாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனக்கு அந்த விஷயம் தொடர்பாக எதுவும் தெரியாது என்ற கருத்தை திருமாவளவன் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கம் பவர் ஷேர் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிகாரத்தில் பங்கு பெறுவதுதான் என்பதை மறுக்கவில்லை என்பதையும் சொல்லி தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பை வழக்கமாக திருமாவளவன் விமான நிலையங்களில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அனைத்து கேள்விகளுக்கும் நின்று பதிலளித்து செல்வார். ஆனால் இந்த முறை மிக விரைவாக அவர் முடிந்த அளவு செய்தியாளர் சந்திப்பை தவிர்க்கக்கூடிய வகையில் அங்கு இறங்கிய உடனேயே நேரடியாக தன்னுடைய கார் நின்ற பகுதிக்கு சென்றார். என்றாலும் தொடர்ந்து செய்தியாளர்கள் சென்று கேள்வி எழுப்பிய நிலையில் செய்தியாளர்களிடம் நின்று பேசாமல் உடனடியாக அந்த பதிலை மட்டும் சொல்லிவிட்டு தன்னுடைய காரில் ஏறி கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திருமாவளவன் சென்றிருக்கின்றார். அதே நேரம் திமுக தரப்பிலும் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டவாறு திருமாவளவனை பொறுத்தவரை கடந்த ஒரு மாத காலமாகவே திமுக தலைமைக்கு அழுத்தம் தரக்கூடிய பல அரசியல் கருத்துக்களை பேசி வருகின்றார். குறிப்பாக அந்த முதலமைச்சர் பதவிக்கு பட்டியல் சமூகத்தவர் வர முடியாது என்று சொன்னது, பட்டியல் சமூகத்தவர்களுக்கு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் ஒரு சில தொகுதிகளை மட்டும்தான் விட்டு தருகின்றன என்ற கருத்தை சொன்னது, தமிழ்நாடு அரசு மது விற்பனை செய்யக்கூடாது என்ற கருத்தை சொன்னது, தாங்கள் நடத்தக்கூடிய கட்சி பொதுக்கூட்டத்தில் போராட்டத்தில் பங்கேற்பதற்கு அதிமுக தலைமைக்கு அழைப்பு விடுத்தது. இவை அனைத்துமே திமுக கூட்டணிக்கு ஒரு அழுத்தம் தரக்கூடிய அரசியல் நகர்வுகளாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் திருமாவளவன் அடுத்த கட்டமாக 1999 முதலே தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈடுபட்ட காலம் முதல் இதுதான் தங்களுடைய நோக்கமாக இருந்தது, தற்பொழுது அதற்கான காலம் கனிந்திருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த கருத்தை சொல்லியிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இனி வரக்கூடிய தேர்தல்களில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கக்கூடிய கட்சிகளுடன் தான் கூட்டணி அமைப்போம் என்பதையும் கடந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வாக எத்தனை அமைச்சர்களை விசிகாவிற்கு தருவார்கள் என்று தேர்தல் கூட்டணி உடன்பாட்டின் பொழுது பேசுவோம் என்ற கருத்தையும் பொருள்படக்கூடிய வகையில் தற்பொழுது அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். திமுக தலைமை சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் கருத்து குறித்து விரைவில் விளக்கம் தரப்படும் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ராஜகுமரன், உங்க தகவல்களுக்கு மிக்க நன்றி.